ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஈவினிங் டைம் ரொட்டீன் விலாக் தான் என்னோடது. ஈவினிங் சமயத்தில் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நைட்டு என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் சிக்கன் கறியும். சப்பாத்தி சூடாக சாப்பிடும் போது போட்டுக்கலான் இருக்கேன். சிக்கன் கறி நேற்று வச்சது சிக்கன் குழம்பு, அதனால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி அதுதான். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த குழந்தை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம கவலைப்பட்டு அழுதுகிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் நடக்கும், என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேன். அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். குழந்தை இல்லை இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு பிரச்சனை. அது இருக்க தான் செய்யும். அந்த கவலை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். எனக்கும் இருக்க தான் செஞ்சு. நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் பார்த்தா கூட, ஒரு டிவி பார்த்தா கூட, ஒரு பேபி சீன் வந்துச்சு, இல்லை குழந்தை இல்லைன்னு ஏதாவது ஒரு சீன் வந்துச்சு, வளகாப்பு நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் எதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு இப்படி இல்லையே இந்த மாதிரிலாம். இதனால தான் என்னவோ இந்த வளகாப்பு நிகழ்ச்சிகள்லாம் சில பேர்லாம் குழந்தை இல்லாதவங்களாம் வரக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னமோ. நம்ம இப்படி வயிறு நிறைஞ்சி இந்த மாதிரி உட்காந்துருக்கோம். வரவங்களாம் குழந்தை இல்லாதவங்க வந்தாங்க அப்படின்னாக்க வயிற்றெரிச்சல் இந்த மாதிரி படுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பான உணர்வுகள்லாம் நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்காக நமக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு குழந்தை வருது, இந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நமக்கு இல்லையே கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. ஆனால் சில பேர் தப்பாகவும் நினைக்கிறது இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, முதல்ல குழந்தை இல்லை அப்படின்னாக்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு உடம்புல ஹார்மோன்ஸ்லாம் நல்லபடியாக சுரக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மூளையிலேருந்து தான் நமக்கு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் நமக்கு நல்லபடியாக சுரந்தால் மட்டும்தான் எக்கு நல்ல குவாலிட்டியாக வளரும். அந்த எக்கு நல்ல எக்கு நிறையா வளரும். மாதத்துக்கு ஒரு எக்கு ரிலீஸ் ஆகும். அந்த எக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகி 12வது நாள் எக்கு ரப்சர் ஆகும். அது கரெக்டான டைமில் ரப்சர் ஆகணும் நமக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்மளை நாமே மனசில் சந்தோஷத்தை நம்ம வச்சுக்கணும். அதாவது நமக்கு குழந்தை இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம ஏங்கிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, அந்த கவலையை மறக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம். நமக்கு பிடிச்ச ஏதாவது வெளியில் வேலைக்கு போகலாம், இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். இதுலேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சதை செய்யலாம். வீட்டில் கண்டிப்பாக பெட்ஸு வளர்க்கலாம். நீங்கள் பெட்ஸுக்கிட்ட விளையாட மைண்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டாவது, நான் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்க, இதுலேருந்து கொஞ்சம் விடுதலை ஆகிறதுக்கு தான் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் நான் அழுகுவேன் என் வீட்டுக்காட்டெல்லாம். நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படி இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்பலாம் சங்கடப்பட்டு, அவங்களும் சங்கடப்பட்டு, நானும் சங்கடப்பட்டு ரொம்ப அது மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டது உண்டு. இதுலேருந்து கொஞ்சம் விடுதலையாக தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். இப்போ இதில் நான் வீடியோஸ் டெய்லியும் போட்டுக்கிட்டு இருப்பேன், எடிட் பண்ணுறேன் உட்காந்துட்டு. நிறைய அப்படி நிறைய டைம் இந்த மொபைலில் வேலை செய்கிறேன். அப்படிங்கும்போது நமக்கு மைண்டு அதுலேருந்து நான் கொஞ்சம் முக்கால்வாசி நான் வெளியில் வந்துட்டேன். நீ எப்பயாவது தான் அந்த ஃபீலிங்ஸ் வரும், மற்றபடி கடவுள் கொடுக்கும்போது கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பக்குவம் வந்துருச்சு அந்த மனசில். அந்த மாதிரி பக்குவத்தை வர வச்சுக்கணும். குழந்தை கிடைக்கும், இல்லாமலாம் இருக்காது. மனசை அவங்கவுங்க ஃபஸ்ட்டு நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். அது மெயின். அப்புறம் கடவுள், ரெண்டாவது டாக்டர், மூணாவது டாக்டர். டாக்டர்கிட்ட போகிறோன்னா டாக்டரும் தேவை, நமக்கு கடவுளும் தேவை, நம்மளும் ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கணும். இது 3 விஷயமும் கரெக்டாக இருந்தாலும் பேபி சீக்கிரமாக நமக்கு கிடச்சிரும். என்னோட இதில் அவ்வளோதான். நானும் டாக்டர்கிட்ட போய் நிறைய செலவழிச்சிட்டோங்க. நாங்கள் நிறைய செலவழிச்சிட்டோம். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம். பண்ணாத ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. எவ்வளோ செலவு, அவ்வளோ செலவு. அதில் எங்களுக்கு கடன் தான் வந்தது ஒழிய, கடன் தான் மற்றபடி சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப கம்மிங்க. என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் போக போக வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன். எல்லாத்தையுமே இதில் ஷேர் பண்ண முடியல. அதனால் நம்மளை நாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபுட்டு சாப்பாடு இந்த மைதா மாவு ஐட்டங்கள்லாம் ரொம்ப குறைச்சிட்டு வெயிட்டை கம்மி பண்ண சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போனாலே. அதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும். நம்ம அதை வெயிட்டை குறைச்சிக்கலாம். கரெக்டாக அதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டாலே நம்ம உடம்பை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இப்படி இருந்தாலே நமக்கு பேபின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வழியில் நம்ம ஓட வேண்டியது இல்லை. கடவுள் கொடுப்பாரு கண்டிப்பாக.
என்றைக்காவது ஒரு நாள் கொடுப்பாரு. அதை நம்மளை நம்ம ஹாப்பியாக வச்சுக்குவோம். அதை தான் நான் சொல்ல வரேன். எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. நானும் கொஞ்சம் நல்லா இருக்கேன். இப்போ இதிலலாம் வீடியோஸ் போடுறதுனால எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கடவுள் கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. சரியா? பாய்.